பொதுவாக பங்குச் சந்தைகள் நல்லா இருக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு தங்க விலை குறவாக இருக்கணும். தங்க விலை ஏற்றத்தில் இருந்ததுன்னா பங்குச்சந்தையை விட்டுட்டு அங்கே போயிடுவாங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸின் iSpot, a premium smart plot community. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள், டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ட்ரம்ப் பற்றி பேசும்போது அவர் காலையில் ஒன்று பேசுவார், மத்தியானம் ஒன்று பேசுவார். அவர் எல்லா நாட்டுக்குமே டேக்ஸ் அதிகம் அப்படின்னு சொன்னார். இந்தியாவுக்கு 26% 27% சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு நான் 3 மாதத்துக்கு இதை நான் நிறுத்தி வைக்கிறேன். இந்த 3 மாதத்துக்குள்ளார எல்லாரும் எங்ககிட்ட நெகோஷியேட் பண்ணி அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும். அந்த 3 மாதம் ஜூலை 9ஆம் தேதியோடு முடியும். யுனைடெட் கிங்டம் அண்ட் வியட்நாம் இது 2 நாடு மட்டும்தான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 198 நாடுகள் இருக்குது. ஆனாலும் இது இந்திய பங்குச்சந்தை மட்டும் இல்லை, உலக பங்குச்சந்தையை ஒரு பாதிக்கக்கூடிய விஷயம் தான். இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு நிறைய ரிசர்வேஷன்ஸ்லாம் இருக்குது. அவங்க அக்ரிகல்ச்சர்லாம் ஃபுல்லாக திறந்து விட்ருங்க அப்படின்றாங்க. அக்ரிகல்ச்சர்லாம் ஒரு சென்சிட்டிவ் மேட்டர். ஆனால் அது எல்லாமே அவங்க என்ன கேட்குறாங்க, அக்ரிகல்ச்சருக்குலாம் நீங்கள் டேக்ஸே போடக்கூடாதுன்றாங்க. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உண்டான நெகோசியேஷன்ஸ் இன்னும் முடியல. இந்தியாவிலேருந்து ஒரு டீம் போயிருக்கிறாங்க. பங்குச்சந்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு வாரத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரிஸ்க் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜூலை 9ஆம் தேதி இந்த டெட்லைன். இது இல்லாமல் நம்முடைய பங்குச்சந்தைகள் பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாக வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பங்குகளை விற்கிறாங்க. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் விற்கிறது அதிகமாக இருக்குது, உள்நாட்டு முதலீட்டாளர்கள் அவங்க பை பண்ணுறது குறவாக இருக்குது. பட் பங்குச்சந்தைகள் ஒரு கன்சாலிடேஷன் மோடில் தான் இருக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு கன்சாலிடேஷன் முடிஞ்சு பங்குச்சந்தைகள் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரி, இப்போது அடுத்தபடியாக எல்லாரோடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இந்த இந்தியா யூஎஸோட இந்த ட்ரேட் டீலில் என்னென்ன மாதிரியான சாதகமான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு. சாதகமான விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா நம்ம இந்தியாவில் என்னென்ன மாதிரியான துறைகள் வளர்ச்சி அடையும்? பொதுவாக ஒரு குறிப்பிட்ட துறை அப்படின்னு சொல்ல முடியாது. இது ஒரு ஒட்டுமொத்தமாக பங்குச்சந்தையை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். ட்ரம்ப் பற்றி பேசும்போது நம்ம எதையுமே அறுதிட்டு சொல்ல முடியாது. அவர் காலையில் ஒன்று பேசுவார், மத்தியானம் ஒன்று பேசுவார். குறிப்பாக அவர் எல்லா நாட்டுக்குமே டேக்ஸ் அதிகம் அப்படின்னு சொன்னார். இந்தியாவுக்கு 26% 27% சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு நான் 3 மாதத்துக்கு இதை நான் நிறுத்தி வைக்கிறேன். இந்த 3 மாதத்துக்குள்ளார எல்லாரும் எங்ககிட்ட நெகோஷியேட் பண்ணி அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும், இல்லைனா 3 மாதம் கழிச்சு எல்லாருக்கும் டேக்ஸ் ஏறிடும் அப்படின்னு சொன்னார். அந்த 3 மாதம் ஜூலை 9ஆம் தேதியோடு முடியுது. உலகத்தில் கிட்டத்தட்ட 200 நாடுகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி ஆகிடுச்சு, இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது 9ஆம் தேதிக்கு. ஆனால் இன்றைக்கி தேதி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யுனைடெட் கிங்டம் அண்ட் வியட்நாம் இது 2 நாடு மட்டும்தான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 198 நாடுகள் இருக்குது. இருக்கிறதோ ஒரு 5-6 நாள் தான் இருக்குது. அவங்க ஒரு நாளைக்கு 25 நாடு கூட அக்ரிமெண்ட் சைன் பண்ணாலுமே அடுத்த 9ஆம் தேதிக்குள்ளே அது எதுவுமே முடியாது. ஆனால் இப்போ திடீர்னு என்ன சொல்கிறாரு, இல்லை அந்த டெட்லைன்னா நான் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் இது இந்திய பங்குச்சந்தை மட்டும் இல்லை, உலக பங்குச்சந்தையை ஒரு பாதிக்கக்கூடிய விஷயந்தான். ஆனால் இருந்தாலும் பங்குச்சந்தையில் இருக்கிறவங்க நம்ம என்ன நம்புகிறாங்கன்னா இவர் ரொம்ப ஹார்டாக இருக்க மாட்டார், சாஃப்டாக போயிடுவார். அதனால தான் பங்குச்சந்தைகள்லாம் ஆல் டைம் ஹையில் இருக்குது. இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு நிறைய ரிசர்வேஷன்ஸ்லாம் இருக்குது. அவங்க அக்ரிகல்ச்சர்லாம் ஃபுல்லாக திறந்து விட்ருங்க அப்படின்றாங்க. அக்ரிகல்ச்சர்லாம் ஒரு சென்சிட்டிவ் மேட்டர். ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு நாட்டில் இயற்கை வளங்கள் நல்லாயிருக்கும், நதி நீர் நல்லாயிருக்கும். அவங்க சும்மா இதை ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு கொட்டையை போட்டாங்கன்னா மாமரம் வந்துடும். அவங்க இப்போ எந்த வித டேக்ஸ் இல்லாமல் எங்கள் மாம்பழத்தில் உங்கள் நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, அப்போ நம்ம நாட்டில் இருக்கிறோம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நமக்கு தண்ணியே கிடையாது, அது ட்ரிப் இரிகேஷன் போடுறோம், அது ட்ரிப் இரிகேஷனுக்கு செலவு நிறையா ஆகும். ஸோ அதனால் அக்ரிகல்ச்சர் அப்படின்றது குறிப்பாக ஒரு சென்சிட்டிவ். ஆனால் அது எல்லாமே அவங்க என்ன கேட்குறாங்க, அக்ரிகல்ச்சருக்குலாம் நீங்கள் டேக்ஸே போடக்கூடாதுன்றாங்க. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உண்டான நெகோசியேஷன்ஸ் இன்னும் முடியல. இந்தியாவிலேருந்து ஒரு டீம் போயிருக்கிறாங்க. அவங்க இத்தனை நாளைக்குள்ளே பண்ணிவிடுவோன்னு நினச்சது முடியல. இன்னும் அதை ஸ்டேவை எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் நெகோஷியேட் பண்ணிட்டுருக்காங்க. பங்குச்சந்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு வாரத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரிஸ்க் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜூலை 9ஆம் தேதி இந்த டெட்லைன் தான். அதுதான் இப்போ ஒரு பெரிய ரிஸ்க்காக பார்க்கப்படுகிறது. அது இன்னும் போனால் தான் தெரியும் அது என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. சரி, இப்போ வரும் வாரம் பொறுத்த வரைக்கும் இந்த இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் இல்லாமல் வேறு என்னென்ன விஷயங்கள் பங்குச்சந்தையை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது? அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளிக்கிழமை ஒரு ஜாப்ஸ் டேட்டா, அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா, அது ஒன்று வரும். அதுக்கேற்ற மாதிரி அங்கே பங்குச்சந்தைகள் ஏற்ற இறக்கத்தோடு இருக்கும். அமெரிக்கா பங்குச்சந்தையை பொறுத்து மற்ற நாடுகளுடைய பங்குச்சந்தையும் ஒரு ஏற்ற இறக்கமாக இருக்கும். இது இல்லாமல் நம்முடைய பங்குச்சந்தைகள் பார்த்திங்கன்னா ஒரு கடந்த சில நாட்களாக ஒரு 2-3 நாளாக வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பங்குகளை விற்கிறாங்க.
அவங்க கிட்டத்தட்ட கடந்த ஒரு வருஷமாக விற்றுன்னு தான் இருக்கிறாங்க. பட் நடுவில் கொஞ்சம் வாங்குவாங்க, இப்போ திரும்ப விற்பாங்க. அது ஒன்று. இன்னொன்று வந்து கடந்த ஒரு வருஷமாகவே வெளிநாட்டு முதலீட்டர்கள் விற்றுக்குன்னு வந்தாலுமே அவங்க எவ்வளோ விற்கிறாங்களோ அதை விட அதிகமான தொகைக்கு டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. அவங்க சமயத்தில் 10,000 கோடி விற்றா இங்கே 11,000 கோடிக்கு வாங்குவாங்க. ஆனால் கடந்த 2-3 நாட்களாக என்ன நடக்குதுன்னா, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் விற்கிறது அதிகமாக இருக்குது, உள்நாட்டு முதலீட்டாளர்கள் அந்த டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூட் அவங்க பை பண்ணுறது குறவாக இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா நெட் இன்ஸ்டிடியூஷனல் ஃபிகர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து நெகட்டிவில் இருக்குது ஒரு கடந்த 2-3 நாட்களாக. அதனால தான் கடந்த 2-3 நாட்களாக உலக பங்குச்சந்தைகள் நல்லா இருந்தாலுமே நம்முடைய பங்குச்சந்தைகள் மேலே போனாலுமே ஒரு செல்லிங், ஒரு இன்ட்ராடே செல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நேற்றும் கிட்டத்தட்ட நிஃப்டி வந்து 200 புள்ளிகள் வந்து இன்ட்ராடே ஹைலேருந்து கீழே வந்தது. இன்றைக்கும் கிட்டத்தட்ட அப்படி வந்திருக்குது. இன்ட்ராடே ஹைலேருந்து 200 புள்ளிகள் இறங்கியிருக்கு. ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பங்குகளை விற்கிறது, உள்நாட்டு முதலீட்டாளர்கள் அதை விட அதிகமாக பங்குகள் வாங்காமல் இருக்கிறது, யூஎஸ் ஜாப்ஸ் டேட்டா அண்ட் அந்த அல்டிமேட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரம்ப்பினுடைய டேரிஃப் பாலிசி, இதெல்லாம் வந்து அடுத்த வாரம் பங்குச்சந்தை நிர்ணயிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. சார், நம்ம கமாடிட்டி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் கடந்த வாரம் எப்படி வந்து இருந்துச்சு சார்? தங்கம், வெள்ளி அண்ட் க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும். வெள்ளி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பட் தங்கம் வந்து விலை குறைஞ்சி தான் இருக்குது கடந்த ஒரு வாரத்தில். க்ரூட் ஆயிலும் விலை குறைஞ்சி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு பொதுவாக பங்குச்சந்தைகள் நல்லா இருக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு தங்கம் விலை குறைவாக இருக்கணும். தங்கம் விலை ஏற்றத்தில் இருந்ததுன்னா பங்குச்சந்தையை விட்டுட்டு அங்கே போயிடுவாங்க. ஸோ தங்கம் விலை வந்து குறைவாக இருக்கணும். குரூட் ஆயில் விலை, ஏன்னா குரூட் ஆயில் விலை குறைவாக இருந்தால் தான் நமக்கு நம்ம நாட்டுக்கு நல்லது, ஏன்னா நம்ம நிறைய இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ தங்கம் விலை, குரூட் ஆயில் விலை எல்லாமே கீழ் நோக்கி தான் இருக்குது. பங்குச்சந்தைகள் ஒரு மேலே ஏறுவதற்கு உண்டான காரணிகள் நிறைய இருந்தாலுமே ஒரு ஜென்ரல் ப்ராஃபிட் புக்கிங்கு ப்ளஸ் இந்த வெளிநாட்டு முதலீட்டாளர் விற்கிறது அதெல்லாம் கொஞ்சம் இப்போ இருக்குது. பட்டு பங்குச்சந்தைகள் ஒரு கன்சாலிடேஷன் மோடில் தான் இருக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு கன்சாலிடேஷன் முடிஞ்சு பங்குச்சந்தைகள் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரி, இப்போது ஒரு ரிப்போர்ட்டில் வந்து பார்க்கும்போது தங்கம் வந்து ஓவர் பாட் ஜோன் அதில் வந்து இருக்குது, இதுக்கப்புறம் வந்து அது குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி இது வந்து ஒரு ஓவர் பாட் ஜோனில் இருக்குது, இந்த மாதிரிலாம் எப்படி ஒரு ரீட்டைல் முதலீட்டாளர்கள் தெரிஞ்சுக்கிறது சார்? இல்லை, அது கண்டிப்பாக வந்து யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அது அவங்களுடைய கருத்தை சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து தங்கம்லாம் வந்து ஓவர் பாட் ஜோன்லாம் கிடையாது. ஸோ அதனால் தங்கத்தோட விலை வந்து ஒரு பெரிய லெவலில் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி உலக அளவில் அசாதாரண சூழ்நிலைகள் வரும்போது தங்கத்தோட விலை ஏறும், அமைதி திரும்பும்பொழுது தங்கத்தோட விலை இறங்கும். இப்போது இந்த ஈரான் இஸ்ரேல் பிரச்சனைலாம் முடிஞ்சிடுச்சு. ட்ரம்ப் வந்து இப்போ ரொம்ப அடமெண்ட்டாக இல்லாமல் ஓரளவு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறாரு. ஆனாலும் அந்த தங்கம் விலை வந்து கொஞ்சம் இறங்கும், இன்னும் கொஞ்சம் கூட இறங்கலாம் இந்த இது இருந்தனாக்கா. மற்றபடி தங்கம் வந்து ஒரு ஓவர் பாட்டு அதெல்லாம் வந்து கண்டிப்பாக கிடையாது. ஸோ அது வந்து ஓவர் பாட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு நார்மல் இதில் தான் அது தங்கத்தோட விலை அப்படி தான் இருக்கும், அது அப்படி தான் இருக்குது, அதில் ஒன்றும் பெரிய மாற்றம் கிடையாது. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் iSpot, a premium smart plot community. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.